Hi students, hope that everybody is fine. By the way, இப்போ வந்து ஒரு ஸ்கூல், ஒரு நிறுவனம், ஒரு காலேஜ், வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்துல வந்து அதுவும் அடலசன்ட் ஸ்டேஜ் ரொம்பவே கொஞ்சம் பார்த்து, ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன கோபம் வந்தாலும் சரி, அது என்ன, அதாவது ஒரு ஸ்கூல்னாலும் சரி, ஒரு நிறுவனம், அது வாட் எவர் இட் இஸ், என்ன சொல்கிறது, காலேஜ், வேறு எங்கேனாலும் ஒரு இல்லை எந்த சின்ன வயசுலேருந்து இருக்கிற குழந்தைகளும் சரி, ஏன் இந்த குழந்தையே எழுதலைன்னு உடனே நம்ம ஏன் எழுதலை அப்படிலாம் சொல்லக்கூடாது, பனிஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் பனிஷ் யாரும் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, ஜென்ரலாக சொல்லலாம். ஏன்னா 99% யாரும் எல்லாம் கேட்டு தான் இது பண்ணுவாங்க, என்ன எதுன்னு. இப்போ ஜென்ரலாக சொல்கிறேன், அந்த குழந்தை ஏன் எழுதலை அப்படின்னா என்ன ரீசன், பிஹைண்ட் த ரீசன் நம்ம பார்க்கணும். இதனால் அவங்க வீட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, பிளண்ட்டாக அடிச்சு விடக்கூடாது, ஏன் அப்படி இப்படின்னெல்லாம் போயிடக்கூடாது. அவங்க சைடில் நம்ம இருந்து என்ன தனியாக கூப்பிட்டு ஏப்பா எழுதலை, என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, அது முறையான ப்ராப்ளம்னா முடிஞ்சால் சால்வ் பண்ண முடியும்னா சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா தீர்க்கலாம் சரியான வழியில். இல்லை அப்படின்னா கொஞ்சம் இல்லை மிஸ் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னா, அப்புறம் நம்ம கவுன்சிலிங்கோடது நம்ம சுப்பீரியர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன இது அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ எங்கள்கிட்டன்னு இதிலெல்லாம் முடிவெடுக்க முடியாது இல்லையா. சில நம்மெல்லாம் படித்த ஸ்கூலில் அப்படிலாம் ஸ்கூலு காலேஜ் இதில் பொதுவாக சொல்கிறேன், இப்போல்லாம் கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அப்போல்லாம் இந்த டீச்சர்னால் அவங்க என்னவோ அவங்க பவர் எடுத்துக்கணும், அவங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கும்ல. ஒரு குழந்தை காய்ச்சல், டைஃபாய்டு, எந்திரிக்க முடியல, கை கால் வலி அப்பான்னு, அது உசுருக்கே போராடுற நிலைமையில கூட அவ்வளோ முடியாமலாம் வீட்டில் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஒரு 2 மணி 3 மணி ராத்திரி போய் டாக்டர்கிட்ட போய் சரிப்படுத்தி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்த பிறகு அந்த ஸ்கூலுக்கு முள்ள அந்த குழந்தை மீன்ஸ் அது இட் மேபி ஸ்டூடெண்ட், இட் மேபி காலேஜ் ஸ்டூடெண்ட், இட் மேபி ஸ்கூல் ஸ்டூடெண்ட், வாட் எவர் இட் இஸ். ஓகே, அவங்க போகிறாங்க ஸ்கூலுக்கு, என்ன எழுதாமையாக வந்திருக்க அப்படின்னு அவங்க ஃபைலை தூக்கிடுறது, நோட்டை தூக்கிடுறது, அதெல்லாம் அராஜகம் கூடாது. என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மனசை வந்து அடக்கினால் அடங்காது, அறிய நினைக்கணும், அப்போ தான் அடங்கும். நான் சொல்கிறது சரிந்தேன்னு நான் நினைக்கிறேன்.